அந்த கரூர் மக்கள்கிட்ட கேட்கிற, உங்க வீட்டுல விஜய் இருக்காங்களா? உங்க வீட்டுல உங்க வீட்டுல உங்க வீட்டுல ஏண்டா வீட்டுக்கு ஒரு விஜய் இங்க தேவையில்லடா. நாட்டில் உள்ளக்கூடிய அநீதிகளை, அடக்குமுறையை, அக்கிரமங்களை, ஆற்றுவள கொள்ளையை, கனிமவள கொள்ளையை தடுக்க வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைப்படுறான். வீட்டுக்கு ஒரு பிரபாகரன் தேவைப்படுறான். நீ யாரு? வீட்டுக்கு ஒரு புனல்காசோ தேவை, வீட்டுக்கு ஒரு சேகவரா தேவை, வீட்டுக்கு ஒரு பகத்சிங் தேவை, வீட்டுக்கு ஒரு காகிதமில்ல தேவை, வீட்டுக்கு ஒரு காமராஜர் தேவை, வீட்டுக்கு ஒரு முத்துராமலிங்க தேவர் தேவை என்றால் அதுல ஒரு நியாயம் இருக்கிறது. வீட்டுக்கு ஒரு விஜய் யார்? நீ சரி, வீட்டுக்கு ஒரு விஜய் ஓகேங்க, யாரு விஜய்? யாரு சொல்லு. Who is விஜய் சொல்லு. வீட்டுக்கு ஒரு தற்கூரியை எந்த அப்பா அம்மாவும் உருவாக்க மாட்டாங்க. சொந்த அப்பா அம்மா மேலேயே என் போட்டவை பயன்படுத்தக்கூடாதுன்னு வழக்கு போட்ட ஒருத்தனை எந்த வீட்லயாவது பெற்றருக்கு விரும்புவாங்களா உலகத்துல? சொந்த அப்பா அவரை மாமியாருக்கு சோப்பு போடுற மாதிரி காட்சி உருவாக்கி, அவரை வந்து பெண்களுடைய பேண்ட் பாக்கெட்ல கைவிடுற மாதிரி காட்சியை வச்சு அவரை அப்படி உருவாக்கி எல்லாம் பண்ணி செட்டப் பண்ணி உருவாக்கி கொண்டு வந்த அப்பா, அந்த அப்பா என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று வழக்கு போட்ட ஒரு சைக்கோ இந்த மக்களுக்கு உண்மையா இருப்பான்னு எப்படிடா நம்புறீங்க? அந்த தம்பி கார்த்தி சொன்னான் படத்துல, உசிரே போனாலும் விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க பாரு. இவர் யார் பெற்ற மகனோ இவர் யார் படத்துல அத போடுறாங்க. கரூர்ல ஓடி போயிட்டாங்க, கரூர்ல ஓடி போயிட்டு இருக்காங்க. அதுக்கு யார் பெற்ற, டேய் ஓடி போனவனுக்கு ஏதாவது இப்படி போட ஓடுகாலின்னு போடு. ஓடி போனவனுக்கு யார் பெற்ற மகனோ? நான் கேட்க வேண்டிய கேள்விகளை இந்த இடத்திலிருந்து கேட்பதான் சரியா இருக்கும்.